அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவல் வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து 2 மக்களுடைய மிக முக்கியமான கேள்வி, அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதற்கான நிர்பந்தம். என்ன காரணம்? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டெமோ கிஃப்ட்டை பற்றி சொன்னதுலேருந்து சிலர் இந்த கிஃப்ட்டை எடுக்கிறாங்க. ஒரு சிலருக்கு நண்பர்களுக்கிடையே சண்டை. என்ன சண்டை தெரியுமா? இப்போ நிறைய லேப்டாப், டேப்பு, அந்த ஸ்கூட்டர், இந்த மாதிரி நிறைய பெறுமதியான பொருட்கள் நிறைய பேர் கிஃப்ட் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. இது எப்போன்னா, இப்போ நான் சொன்னதுக்காக இல்லை, சொன்னதுக்கு முன்னாடி வேறு யாராவது ஏதாவது ஒரு வழியில் அதே இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர்கள், நம்ம பார்வையாளர்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி, அந்த நேரத்தில் அவங்க அந்த லிங்க் அனுப்பியிருப்பாங்க. நம்ம வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா, எந்த ஒரு லிங்க் வந்தாலும் யார் அனுப்பினாலும் தயவு செய்து செக் பண்ணாமல் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு. அந்த ஐடியாலஜியில் நம்ம மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இல்லை அதெல்லாம் ஃபேக், அதெல்லாம் போய் நான் நம்ப மாட்டேன், ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது இவங்களே அவங்களுக்கு லிங்க் அனுப்பும்போது அவங்க எப்படி கடுப்பாவாங்க? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. 2-3 பேர் சொன்னாங்க, பாருங்கள் நீங்கள் சொன்னதை நம்பி நான் அந்த டைமில் என் ஃப்ரெண்டு எனக்கு இந்த மாதிரி லிங்க் அனுப்ப, நான் அவனோட லிங்க் ஓப்பன் பண்ணலை. இப்போ நான் அனுப்பும்போது மட்டும் நீ பண்ணலை, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு. என்ன பண்ணுறது மக்களே, இதுதான் நிலைமை. நான் உண்மைதான் சொல்லியிருக்கிறேன். தெரியாத எத்தனையோ லிங்க் வருது, ஏமாற்றப்படுறீங்க. அதனால தான் டைரெக்டாக ஃப்ரீ கிஃப்ட்டுக்குரிய லிங்க்கை நான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லேயே அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே போல் நோன்பு முடிந்து நிறைய பேர் சாப்பிட போகிறதுக்கு தயாராக இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கிஃப்ட்டு, காசு கொடுத்து வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் இதில் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் இந்த ஃப்ரீ கிஃப்ட்டுக்குரிய லிங்க் இருக்குது. லிங்க்கை டச் பண்ணுங்கள், டெமோ டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரீ கிஃப்ட் ஆளுங்க. அடுத்ததா, என்ன தம்பி இப்போ வர ரொம்ப லேட் ஆகுறீங்களே நியூஸ் போட அப்படின்னு ஒரு சில கமெண்டோட சேர்த்து பர்சனல் மெசேஜ் வேறு. நல்லா பார்த்துக்கோங்க. வீடுகளில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது. சரியா 1:52 நேற்றைய தினம் நள்ளிரவு, இன்றைக்கி நோன்பு, ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோடு தான் நோன்பே பிடிப்பட்டுச்சு. என்ன காரணம்னா பாருங்கள், எத்தனை மணி? 1:52. வீல் சேரை ரெடி பண்ணியாச்சு. மாமாவுக்கு சுகம் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறதுக்காக. இங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போய் சரியாக நான் நினைக்கிறேன் ஒரு 3:30 மணி ஆகிடுச்சின்னு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லா மெசேஜையும் செக் பண்ணணும். ஒரு நாளைக்கு 300-400 மெசேஜ். எல்லா மெசேஜையும் மெசேஞ்சரில், ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் இருக்கக்கூடிய அனைத்து மெசேஜையும், வாய்ஸ் மெசேஜையும் செக் பண்ணணும். வீடியோக்கு வந்திருக்கிற அத்தனை கமெண்ட்ஸையும் செக் பண்ணணும். அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா காலையில் போடக்கூடிய வீடியோ என்ன, அதுக்குரிய நியூஸ் என்ன, குவைத்தில் என்னென்ன நியூஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நியூஸையும் தேடி கலெக்ட் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு வேலையாக செஞ்சு கடைசியாக தான் நியூஸ் போடணும். அதுக்கு முன்னாடியே நேற்று நைட்டு மெசேஜ் பாதியில் கேட்டுட்டு இருக்கும்போதே மாமா கால் பண்ணிட்டாங்க. சிஸ்டர் கதவை தட்டினாங்க. என்னென்னு கேட்டால் உடனே போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு, மாமாவுக்கு சீரியஸ் அப்படின்னாங்க. கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டோம். 2:30 மணி ஜாபர் ஹாஸ்பிட்டலில் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா 3 ரிப்போர்ட் ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதையும் போய் எடுத்துகிட்டு எல்லாம் செஞ்சு டைமை பார்க்கும்போது 5 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து நியூஸை ரெடி பண்ணி ஒவ்வொன்றா எல்லாமே ரெடி பண்ணி மெசேஜ் எல்லாம் கேட்டு எல்லாம் செக் பண்ணி முடிகிறதுக்கு 10 மணி ஆகிடுச்சு. இதுதான் லேட் மக்களே. இவ்வளவு கடந்து தான் உங்களுக்கு நான் நியூஸ் கொண்டு வரணும். எனவே அன்பார்ந்த மக்களே, மன்னிச்சு. அடுத்ததா அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலேயே அல்லாஹ் குவைத்துக்கு இன்னும் மேலும் பரக்கத்தை கொடுக்க 1 மில்லியன் பிரேக்ஃபாஸ்ட், 1 லட்சம் இல்லைங்க, 10 லட்சம் 1 மில்லியன் உணவு பொதிகள் சஹருக்காகவும் இஃப்தாருக்காகவும் நோன்பு திறக்கிறதுக்கு குவைத் டு பலஸ்தீன். மாஷா அல்லாஹ் தபாரக்கர் ரஹ்மான். அந்த மக்கள் அந்த இடிபாட்டுக்குள்ளேயும் லைட்டெல்லாம் சோடிச்சு, கதிரையெல்லாம் போட்டு அவங்க உட்கார்ந்து சாப்பிடும்போது பார்க்குறதுக்கே மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. பலஸ்தீன் ஆதரவாளர்கள் பாருங்கள், கண்ணே கலங்கிடும்.
யுத்தம், அடிதடி, சண்டை, எத்தனை பிரச்சனை, போர்க்களம், நிம்மதி இல்லை, தின்றதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எதுவுமே இல்லாமல் தூங்குறதுக்கு ஒரு இருப்பிடம் இல்லை. அங்கிருந்தீங்க இங்கிருந்து அங்கிருந்தீங்கன்னு தொத்தி ஒவ்வொரு இடமா கஷ்டப்பட்டு சின்ன பின்னமாகி வாழ்க்கையை சீரழிஞ்சி போய் நிம்மதியான ஒரு இடத்துல உட்கார முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மக்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் இங்கேயுமா தஞ்சம் புகுந்து அகதிகளாக வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்குது. என்னுடைய சகோதர மக்கள், ஈழத்து மக்களின் அந்த வாழ்க்கை இன்னமும் மனதில் ஆறாத ரணங்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு நாடுகள்லையும் புலம்பெயர்ந்த தமிழர்களாக இன்றைக்கும் எத்தனையோ ஈழத்து மக்கள் கஷ்டப்படுறாங்க. சிலர் நல்லா இருந்தாலும் ஒரு சிலர் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சொந்த மண்ணை விட்டுட்டு போய். அது மாதிரி தான் இந்த பலஸ்தீனிய மக்களும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் என்ன, ஈழத்து மக்கள் கஷ்டப்படுற டைமில் இந்த ஸ்மார்ட் ஃபோனு, டிக்டாக்கோ, ஃபேஸ்புக்கோ அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இல்லை. அதால் உலகத்துக்கு காண்பிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த பலஸ்தீன மக்களுடைய நேரம் எல்லாமே கூடி வந்து இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை செக் பண்ணுங்கள், ஃப்ரீ கிஃப்ட்டை அள்ளுங்க.